என்னடி பார்த்துட்டே நிற்கிறா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? சொன்னதை மட்டும் செய். கிளம்புனேல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா பார்த்துட்டு நிற்கிறா? கிளம்புனா போய் கிளம்பு போ. சொல்லிட்டே இருக்கேன், அப்புறம் எதுக்கு நின்றுட்டே இருக்கா? துணியெல்லாம் ஒன்றும் எடுக்க வேணாம் போ. அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். அங்கே உங்கள் அம்மா வீட்டில் ஒரு துணி கூடவா உனக்கு இல்லை? அங்கேயும் தானே நிறைய போட்டு வச்சுருக்க. அப்புறம் என்ன பார்த்துட்டே நிற்கிற? என்ன போன்னு சொன்னால் போ. என்ன அன்பு, உன்கிட்ட தானே அன்பு பேசிகிட்டு இருக்கேன். ஏன் மூஞ்சியவே வெறுக்க வெறுக்க ஏன் அன்பு பார்த்துட்டு இருக்க? சொல்கிறத தயவு செஞ்சு கேளு அன்பு. போன்னா போ அன்பு. வா, எனக்கு டைம் ஆகிடுச்சு. உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பணும். வா. உன்னெல்லாம் இங்கே விட்டால் எனக்கு சேஃப்டி மாதிரி தெரியலம்மா. அங்கே போய் விட்டால் உன் அம்மா வீட்டில் நீ வாட்டுக்கு ஹாப்பியாக ஃப்ரீயாக இருப்ப. உன்னை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இருக்குது. இங்கெல்லாம் விட்டுட்டு போனால் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீ எப்படியோ எக்கேடோ கெட்டு போனாலும் உன்னை கண்டுக்கவும் யாரும் கிடையாது. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், உன்னை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நானும் நிம்மதியாக இருப்பேன். என்ன சொல்கிற? சரி கிளம்பு, வா. விடு கௌதம், இது ஒரு சின்ன விஷயம் தானே. இதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு என்னை கொண்டு போய் அங்கே வரேன் இங்கே வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. நானே பெருசாக எடுத்துக்கல கௌதம். உனக்கு என்ன? விடுவேன். பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்க. பார்த்துக்கலாம் விடு. என் மாமா வந்தால் திட்டுவாங்க. என்னை திட்டுறது இல்லாமல் உன்னையும் சேர்த்து தான் திட்டுவாங்க. சொல்கிறத கேளு. வா வா, உள்ளே போவோம். நீ ஆஃபீஸ் கிளம்பிப்போ, நான் வீட்டில் இருக்கேன். வா கௌதம், இதை ஒன்றும் பெருசாக்காத. சொல்கிறத கேளு. என்ன நீ என்ன பார்க்குற? நான் சொல்கிறத நீ கேளு. வா. உனக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம். இதை நான் பெருசாக்குறேன்னு என்ன சொல்கிறியா நீ? இங்கே பாரு, உனக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. இது எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். உன்னை காயப்படுத்தணும், உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை எப்படியெல்லாம் துன்புறுத்தணும்னு சில பேர் யூம் போட்டு யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க பிளானும் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் நீ ஆள் இல்லை, சரியா? நமக்கு இங்கே செட் ஆகாது. சொல்கிறத கேளு. உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு நான் போய் அங்கே இருக்கவும் எனக்கு பிடிக்கல. எப்படி நாங்கள் உன்னை தனியாக விட்டுட்டு நாங்கள் போகிறது, ஆஃபீஸ் போகிறது? சொல்லு. உனக்கு இங்கே என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இப்போ என்னதான் பண்ணணுங்கிற? டேய் கௌதம், சொன்னால் சொல்கிறத மட்டும் செய். என்ன பண்ணணுங்கிற, ஏது பண்ணணுங்கிறன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத என்கிட்ட. உன்கிட்ட நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் கேளு. இப்போ என்ன? நான் உடனே கிளம்பி வரணும், அவ்வளோதானே? சரி, வந்து தொலைகிறேன். ரொம்ப சலிச்சுக்கிட்டு வந்து தொலைகிறேங்கிற. நான் என்னமோ எனக்காக சொன்ன மாதிரி. மேடம், நான் எனக்காகலாம் எதுவும் சொல்லலை. எல்லாமே உனக்காக தான் சொல்கிறேன். அதை முதல் புரிஞ்சுக்கோ. இங்கேறா. டேய் கௌதம், ஒன்னே தான். இங்கே பாடுறா. யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு நான் முடிவாக இல்லை. நான் எதுக்கு எல்லாத்துட்டையும் பேசணும்? இவங்கெல்லாம் யார் எனக்கு முதல்ல? தயவு செஞ்சு இங்கே நின்றுட்டே இருந்தால் பேசுகிற சூழ்நிலை வரும். உன்னை நான் வான்னு தான் கூப்பிடுறேன். எதுக்கு என்னை நிற்க வச்சு என்னை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்க அன்பு? வான்னா வாடி. ஏண்டா, பெத்த தாய் நீ மறந்துட்டியா? இங்கே பாரு, பெத்த தாய் உனக்கு ஞாபகம் இல்லையா? சொல்கிறத கேளு. இங்கே பாருடா. என்னடா அம்மாங்கிற ஒரு இதே மறந்துட்ட? யாரோ மாதிரி நினைக்கிற, யாரோ மாதிரி பேசுகிற. இவ்வளோ சத்தம் போட்டு கௌதம் கௌதம்னு கூப்பிடுறேன். அம்மா அம்மானு பின்னாடி சுற்றிட்டு தெரிஞ்சவன் இப்போ ஒரு வார்த்தை அம்மான்னு அவன் வாயால் கூப்பிட மாட்டேங்கிறானே. அந்த அளவுக்கு பண்ணிட்டாளுங்க. பத்தியா? இதுக்கு கூட உனக்கு தான் கெட்ட பேர். உனக்கு இது தேவையா? இதுக்காக தான் சொல்கிறேன். சும்மா இருக்க உன்னையா இப்படி கெட்ட பேர் ஆக்குவாக இவங்கெல்லாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கேளு. கௌதம், அவங்க தான் கூப்பிடுறாங்கல்ல. என் வாயால் என்னன்னு தான் அவங்க கிட்ட கேட்டா என்ன கௌதம்? என்ன கேட்க சொல்கிற? என்ன கேட்க சொல்கிற? என்னமோ நான் ஒன்று உங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இல்லை பேசுகிறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா கௌதம்? நீ என்னம்மான்னு தான் உன் வாயால் கேட்டா என்ன? உங்கள் அம்மாவை நீ அம்மான்னு கூப்பிடாத நான் இப்போ சொல்லியிருக்கேனா கௌதம்? இதுக்கு தாண்டி கூமுட்டை ரொம்ப நேரமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வா உங்கள் வீட்டுக்குள்ளே போய் கொண்டு வந்து விடுறேன், வா உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விடுறேன்னு. இதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கேன். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ வரியா? என்ன சொல்கிற? டேய், இதுக்கு மேலே மரியாதை இல்லை பார்த்துக்கோ. திரும்படா. என்னன்னு கேட்க மாட்டியோ? நான் உன்கிட்ட என்னன்னு கேட்காட்டி இவ தான் கிடைச்சாளா? அதுக்கு கூட இவ்வளோ தான் திட்டுவியா? இவன் என்ன உனக்கு என்ன உப்புக்கு சப்பானியா? தொட்டு தொட்டு ஊறுகா மாதிரி தொட்டுக்கிற அடிக்கடி.
ஆ சொல்லுமா, என்ன தொட்டுக்கிற அடிக்கடி? எதுக்கு எடுத்தாலும் இவ்வளோ குத்தம் சொல்லிட்டு இருக்க? உனக்கும் அப்பாவுக்கு சண்டை வந்தால் கூட இவ தான் காரணமா? இவ்வளோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க? இது கூட அன்பு என்கிட்ட சொல்ல கிடையாது, இன்னொரு ஆள் மூலியம்தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். உனக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்ததுக்கு இவ்வளோ பிடிச்சி நீ கண்டபடி திட்டியிருக்க. என்னடி சோகமாக இருக்க, என்னடி சோகமாக இருக்க நானும் கேட்குறேன். ஆனால் அன்பு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்தால் இவளாடா கிடச்சா இவ்வளோ பிடிச்சி திட்டியிருக்கா அவங்க அம்மான்னு. எனக்கு கேட்டோன்னே சொருன்னு ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தா அவளுக்கு மீனே பிடிக்காது. மீன் பிடிக்கும், மீன் அலசுறதுக்கு தெரியாது, அது அந்த ஸ்மெல்லு பிடிக்கல. அதோட கன்சீவாக இருக்கா இவ. அந்த நேரத்தில் அவள் எப்படி அலசுவா? யாராவது சமையல் பண்ணி கொடுத்தா சாப்பிடணும்னு தோணுற அந்த டைமில் நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவளுக்கு அவ்வளோ வேலை சொல்கிறியே, இது உனக்கே ஓவரா தெரியல? சொல்லுமா, உனக்கே ஓவரா தெரியல? உன்னை அம்மான்னு கூப்பிட நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறீல, நீ நல்ல மனுஷியா முதல்ல இருக்கியா? அந்த பிள்ளை கொஞ்சமாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு நீ நினச்சிருக்கியா? அந்த பிள்ளை மாசமாக இருக்கே, அந்த பிள்ளைக்கு நல்லதை செஞ்சு கொடுப்போம், என்னம்மா பிடிக்குதுன்னு கேட்டு ஏதாவது பண்ணி கொடுப்போம், நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? சொல்லு. அந்த பிள்ளைக்கு ஆசைப்படுறத அந்த பிள்ளையா செஞ்சு சாப்பிடுது. இல்லைன்னா அவங்க அம்மாவோ அப்பத்தாவோ யாராவது கொண்டு வந்து தாராங்க, அதுவும் எப்போவாவது தாராங்க. அவங்க வந்தால் தான், வீட்டுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு கருன்னு பிடிச்சி விரட்டி விட்ற. ஏதாவது அதை இது டொம்மு டொம்முன்னு தூக்கி எறிகிற. அவங்கள ஏதாவது பேசுகிற மாதிரி வேறு எதையாவது பேசுகிற. இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க. அப்புறம் என்னத்தை நான் சொல்லு, நான் என்னத்தை சொல்ல? இவ்வளோ பிளான் போட்டு நீ பண்ணிகிட்டு இருக்க. ஆக மொத்தத்தில் இந்த பிள்ளை மாசமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, இல்லை இந்த பிள்ளை இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, இல்லை இந்த பிள்ளையவே பிடிக்கலையா? உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு முதல்ல. ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? சுற்றி வளைச்சு இந்த பிள்ளையவே திட்டுற, இந்த பிள்ளையவே பேசுகிற. உன்கிட்ட அப்புறம் என்ன பேச சொல்கிற என்னையா? உன்னை நம்பி தானே நான் வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன். கொஞ்சமாவது அந்த பிள்ளையை கேர் பண்ணி பார்த்துக்கிறியா? உங்கள் ஏதாவது விஷயத்தில் தலையிட்டு இருக்கா அந்த பிள்ளை காலைல எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா வேலையும் அதான் பார்க்குது. வீடு துடைக்குது, வீடை கூட்டுது, சமையல் பண்ணுது. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட்டுக்கு ஒன்று, 3 நேரமும் சமையல். எந்த பிள்ளையாவது இந்த மாதிரி மாசமாக இருக்கிறதுல 3 நேரம் சமையல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா? போய் பாருமா எல்லார் வீட்லேயும் எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு போய் பாரு. இப்போ என்னடா பண்ணணுங்கிற? அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற? இப்போ உடனே கூட்டிக்கிட்டு எங்கே வர்ற? சொல்லுடா, உடனே கூட்டிகிட்டு எங்கே வர்ற? எங்கேயும் நான் போகலை. அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் நான் பாட்டுக்கு விட்டுட்டு அக்கடான்னு என்னோடய வேலையை நான் பார்க்க போகிறேன். அவ்வளோதான். நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு நான் பாட்டுக்கு ஆஃபீஸ் வர போகிறேன். சரியா? எனக்கு அது நேரத்துக்கு சோறு ஊற்று. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது மாமியார் வீடு, மாமனார் வீடு. என்னைக்காக தான் போகணும். சும்மா போயிட்டு அங்கேயே உட்காந்துருந்தா மதிப்பு மரியாதை இருக்காது. அங்கே இருக்கும், இருந்தாலும் ஊரில் உள்ளவங்க ஏதாவது பேசுவாங்க ஒரே காரணத்துக்காக. அந்த பிள்ளையை கொண்டு போய் அங்கேயே நான் விட போகிறேன். அந்த பிள்ளை அங்கேயே இருக்கட்டும். இங்கே பாரு கௌதம், உங்கள் அப்பா வந்தா ஆக மொத்தத்தில் என்ன தான் திட்டுவார்? நீ தாண்டி இப்போ ஏதோ பண்ணி விரட்டிட்ட, நீ தாண்டி ஏதோ பண்ணி விரட்டிட்டேன்னு. அவர்கிட்டலாம் என்னால் பதில் பேச முடியாது, பதில் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன், அவளை இங்கேயே விடு. நீ எங்கேயும் கூட்டிகிட்டு போக வேண்டாம். ஏன் இன்னும் என்னென்னலாம் பிளான் போட்டு அந்த பிள்ளை டார்ச்சர் பண்ணலான்னு யோசிப்பேம்மா? தெரியாமல் தான் கேட்குறேன். ஓ பொண்ணாக இருந்தால் அப்படி செய்வியா? கௌசி சும்மா ஒரு நாள் இங்கே வீட்டுக்கு வந்தாவே அந்த பிள்ளையை எந்திரிக்க விடுறியா முதல்ல? அம்மா எந்திரிக்காதம்மா, அம்மா அதை பண்ணாதம்மா, அம்மா இதை பண்ணாதம்மா. இதுக்குன்னு மாசமாகவே இல்லை, சாதாரண ஒரு பிள்ளையவே ஓ பிள்ளை தானே நினச்சி எவ்வளோ பண்ணுற. இது என்ன ஊரா விட்டு பிள்ளைனா உனக்கு சும்மாவா இருக்குது? அதுவும் மாசமாக இருக்கப்பல. என்னதான் இருந்தாலும் உன் மருமக தானம்மா, உன் வீட்டு வாரிசை தானே அவள் சுமந்துட்டுருக்கா. அது உனக்கு புரியாது? ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? பாவமாகவே உனக்கு தெரியாதா? சொல்லுமா, பாவமாகவே உனக்கு தெரியலையா? கௌதம், என்னடா எல்லாரும் வெளியில் நின்றுட்டுருக்கியா? ஏன் என்னாச்சுப்பா? இல்லை ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன உன் ஆத்தாக்கார் ஏதோ குருன்னு நிற்கிறா? என்ன பிரச்சனையை இழுத்தா? முல்ல, என்ன அப்படி நிற்கிற? நீ இப்படி நின்னாவே சரியில்லையே. ஆமாம், நான் நின்னா சரியில்லை, நடந்தா சரியில்லை, பேசினா சரியில்லை. ஏன் மூச்சு விட்டா கூட உங்களுக்கு சரியில்லாமல் தான் தோணும். ஆக மொத்தத்தில் நீ சரியே இல்லை முல்ல. உன்னை நான் எப்போ சரின்னு சொன்னேன் சொல்லு. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். தாயே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? என்னடா என்னாச்சு? அன்பு, என்ன அமைதியாக நிற்கிறிய? உள்ளே போங்க, ஏன் அப்படி வெளியில் நிற்கிறிய? இல்லைப்பா, அன்பு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா அதான் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வரலான்ட்டு. அம்மா வீட்டுக்கா? ஏன் இப்போ
இன்னும் 7வது மாதம் தொடங்கல, 6வது மாதம் தான் இருக்குது. 6வது மாதம் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுப்பா. இன்னும் 6வது மாதம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. ஏன் அதுக்குள்ள பா என்னப்பா 6 மாதம் 7 மாதம்ன்ட்டு சும்மா இருங்கப்பா அங்கிட்டு. அந்த பிள்ளைக்கு போகணும்னு தோணுது, நான் கொண்டு போய் விடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்னடா 6 மாதம் 7 மாதம்ன்ட்டு. டேய் இதெல்லாம் ஒரு முறைடா தம்பி. 6 மாதம் 7 மாதம்ன்ட்டு சொல்லாத. 7வது மாதம் தான் போகணும் அம்மா வீட்டுக்கு. 4வது மாதம் 6வது மாதம் 8வது மாதம்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கப்பா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் அந்த காலம்ப்பா. இந்த காலத்துலலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சரி வருமா என்ன? நான் கொண்டு போய் விடுறேன்ப்பா. இங்கெல்லாம் சரி வராது. என்ன இங்கே சரி வராதா? ஏன் ஏன் இங்கே சரி வராதுன்னு சொல்கிறா? என்ன ஆச்சு? அதுவா, நானே சொல்கிறேங்க. ஏங்க, வீட்டில் மருமகன் இருந்தா ஒரு வேளை கூட அந்த பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுங்கங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கா? குனிஞ்சு நிமிந்து எடுத்து வச்சு அங்கிட்டு போய் நடந்து இங்கிட்டு நடந்து திரிஞ்சாதானே அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும், சுகப்பிரசவமாக பிறக்கும். எனக்கு என்னன்னு குத்த வச்ச மாங்கொட்டை மாதிரி உக்காந்துருந்தா எப்படி பிறக்கும்? அதுக்கு பொண்டாட்டிட்ட வேலை சொல்லிட்டேன்னா புருஷனுக்கு கோவம் வந்துருச்சு. மாமியார் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறாராம். அந்த பிள்ளை தான் அவ்வளோ வேலையும் பார்க்குமே. நீ என்ன வேலை சொல்கிறது? அப்படி என்ன வேலை சொன்ன? பா நான் சொல்கிறேன் பா. மீன் அலசுறதுக்கு எப்போவும் யார் அலசுவா? அம்மா தானே அலசும். இன்னைக்கு என்ன புதுசாக இவள்கிட்ட கொடுத்துட்டு போகுது? அதுவும் முக்கியமான வேலை இருக்குது, நீ அலசி வை அப்படின்ட்டு கதை பேசிகிட்டு இருக்கு அவங்க வீட்டில் போயிட்டு. சொல்லு, கதை பேசிகிட்டு இருக்குப்பா. பாவம் இந்த பிள்ளை குனிஞ்சு உட்காந்து அதால் அலசவே முடியல. அதோட அலசுறதுக்கு சரியாக தெரியவும் தெரியாதா. அந்த ஸ்மெல்லுக்கு அதை அடுத்து அந்த பிள்ளை எப்படிப்பா மீன் குழம்பு சாப்பிடும்? அதுவும் மாசமாக இருக்க பிள்ளை. ஏன் அதை அலசி கொடுத்துட்டு போனால் குழம்பு வச்சுருக்க போகுது. அதை கேட்க போனால் ஓவராக பேசுதுப்பா. இதெல்லாம் ஓவராக இல்லை அம்மாவுக்கு. கேளுங்க நீங்களே. அதை கேட்குறதுக்கு தான் இவ்வளோ சண்டை. அதான் நீ கிளம்பு, இங்கே இருக்க வேணான்னு சொல்லி அந்த பிள்ளைய அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன். உன்னை கை வாங்கிருவீல அடிக்க? கையை பிடிக்கிறவளா நீ? கையறி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஒன்றும் அடிக்க வரையன்னு கேட்டேன். பாப்பா பிரச்சனை எதுவும் வேணாம்ப்பா. லாஸ்ட்டில் இந்த பிள்ளையை தான் திட்டுவோம் அம்மா. உன்னால் பாருடி சந்தோஷமானு இந்த பிள்ளையை பிடிச்சி திட்டுது எதுக்கு எடுத்தாலும். பாவமா இல்லையாப்பா? இந்த பிள்ளைக்கு இங்கே திட்டு வாங்கிட்டு இருக்கணும்னு என்ன அவசியமா? அதனால தான் நான் கொண்டு போய் விட போகிறேன். டே இது ஒரு விஷயம்னு ஏன்டா கொண்டு போய் விடுற? இனிமேல் அன்பு ஒரு வேலையும் பார்க்காது, சரியா? அந்த பிள்ளை நீ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக வேணாம். அன்பு என்னம்மா இங்கே இருக்கியா? நான் இங்கே இருக்கேன்னு தான் மாமா சொல்கிறேன். ஆனால் இவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு மாமா. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நானும் முன்ன இருந்து வேண்டாங்கன்னு தான் சொல்கிறேன். இல்லை நான் கொண்டு போய் விட்டுறேன்னே சொல்கிறாரு. போட்டோம். யார் இப்போ இருன்னது? ரொம்ப தான் மழுக்கிறான் என்னமோ. அந்த பிள்ளையை போலங்குது. இவனுக்கு என்னவா? நீ பேசாத, உன் வாய் இருக்காது, உடச்சிருவேன். உடப்பிய வாய் மட்டுமா உடப்பிய? நீங்கள் மண்டையும் உடச்சி மாவிளக்கு வச்சுருவேன். பேசாமல் இரு பா. இல்லைப்பா, அந்த பிள்ளை ஒரு வாரமாக தான் அங்கே போய் இருக்கட்டும். அதுக்கு மைண்டே ஃப்ரீயாக இருக்கட்டும்ப்பா. ஏதோ யோசனையிலே இருக்குது பாவம். அங்கே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சரிப்பா, உன் விருப்பம். என்ன பண்ணணுமோ பண்ணு. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு வரட்டும். என்னம்மா அன்பு? நான் போகலன்னு தான் மாமா சொல்கிறேன். கௌதம் தான் கேட்கல. சரி விடுமா, அவன் தான் கூட்டி வந்து விடுறேன்னு சொல்கிறான்ல. அப்புறம் என்ன, நீ போயிட்டு வா. சரி மாமா.